அதுல இந்த மாதிரி திட்டங்கள் வேண்டாம். என்னுடைய யோசனை என்னன்னா, ஒட்டுமொத்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டல வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். அது ஒட்டுமொத்தமா டெல்டா பகுதி அறிவிச்சுட்டா போதும். இது போன்ற ஒரு திட்டமும் அங்க வராது. வரும் காலத்துல காலங்காலமா நம்ம வருங்கால சந்ததியினர் எவ்வளவு காலம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற அந்த மண்ணு அந்த பூமியை பயன்படுத்தி நமக்கு சோறு போடுற பூமியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். நம்ம அதனாலதான் இதை கடுமையாக எதிர்க்க போறோம். நம்ம இது தேவையற்றது. இந்த எதிர்ப்பு சரியா புரிந்து கொள்ளப்படும் நம்புறீங்களா? நிச்சயமா சொன்ன விளக்கி சொன்னா புரிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏமாந்துட்டோம். நமக்கு தெரியாது ஏதோ ஒரு ஓஎன்ஜிசி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இல்லை. இப்ப எல்லாம் தெரியுது, மக்களுக்கு தெரியுது, இந்த இளைஞர்களுக்கு தெரியுது. இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப சொன்னா டக்குன்னு இப்ப சொன்னா புரிச்சுக்கிறாங்க. இப்ப சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சும்மா வீடியோ போட்டா அதுல கிட்ட 10 லட்சம் பேர் ஒரு செகண்ட்ல பாத்துறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னு. இதை இனி வரும் காலத்துல ஏமாற்ற முடியாது. மற்றொரு தமிழகத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்கள் அந்த நீட் நுழைவு தேர்வு, அது குறித்து தமிழக அரசாங்கத்தோட நடவடிக்கை சரியா இருக்கா? ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுவும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது மத்திய அரசு தான். அப்ப அந்த ஒரு இடத்தில் தமிழக அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? வேற என்ன செய்ய முடியும்? அதாவது இந்த நீட் தேவையற்ற ஒரு செயல், அது தேவையில்லாத ஒரு எக்ஸாம். ஏன்னா ஒரு மாணவனோ மாணவியோ ஓராண்டு காலம் கடுமையா படிச்சுட்டு வராங்க, படிச்சுட்டு ஒரு தேர்வு எழுதுறாங்க. அதுக்கு பிறகு எதுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு? இந்த நீட் சொல்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்றாங்க. எதுக்கு உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் அதுக்கு வைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு மெடிசன் மருத்துவம் படிக்கணும்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா தகுதி பாத்தீங்கன்னா 60 விழுக்காடு. 60 விழுக்காடுக்கு கீழே இருந்தா மெடிசன் படிக்க முடியாது, மருத்துவம் படிக்க முடியாது. இந்த தகுதியை 60 விழுக்காடுல இருந்து 90 விழுக்காடா உயர்த்திட்டு போங்களேன். 60% நீங்க சொல்றீங்க எலிஜிபிலிட்டின்னு, அது 90% ஆக்குங்க. 90% ஆக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தகுதி உள்ள மாணவர்கள் தான் சேருவாங்க, மெடிசன்ல சேர போறாங்க. அப்படி எதுக்கு இன்னொரு எக்ஸாம் கொண்டு நீட்? அந்த நீட் எக்ஸாம் எப்படி சிபிஎஸ்இ தரத்துல இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டில் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க? சமச்சீர் கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. சமச்சீர் கல்விக்கும் சிபிஎஸ்இக்கும் இது 1% சிபிஎஸ்இ 100%. முடியவே முடியாது. அது வேற லெவல்ல இருக்கு. இதன் மீது வைக்கப்படுகின்ற ஒரு எதிர்பதில் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ கல்வியின் மீதான தரம் உயர்த்தப்படும், அதுதான் இதோட நோக்கம். இல்ல, தரம் கிடையாது இல்லையா? அதுல சேர பிள்ளைகளுடைய தரம் உயர்த்தப்படும். அதுதான் அந்த இதுதான் மருத்துவ கல்வியோட தரத்தை உயர்த்தது. இதுக்கு நீட் தேவையில்லையே. அந்த மாணவர் ஒரு தேர்ந்த மாணவர்கள் மூலமா தேர்ந்த மருத்துவர்கள் உருவாவாங்க அப்படிதான் இருக்கு. அதுக்கு நீங்க இந்த எக்ஸாமுக்கு அடித்தளம் வச்சுக்கிட்டு 60% 90% எலிஜிபிலிட்டி கொண்டு போயிடுங்களேன். எதுக்கு இன்னொரு எக்ஸாம் தனியா பண்ணணும்? எப்படியாவது அந்த மாணவர்கள் சேர்க்கிற மாணவர்கள் 99%, 98%, 96%, 95% வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அப்ப யாரும் அதுக்கு மேல யாரும் இருக்க போறா? அப்படி நீங்க எலிஜிபிலிட்டி கொண்டு போங்க. 1. 2 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 9 லட்சம் மாணவர்கள் சமச்சீர் கல்வியில எக்ஸாம் எழுதுறாங்க. ஸ்டேட் சிலபஸ்ல எக்ஸாம் எழுதுறாங்க. 9 லட்சம் பேர். 16,000 பேர் மட்டும் சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் சிபிஎஸ்இ தரத்துக்கு இருக்கு. சமூக நீதிக்கு எதிரான கிராமப்புற மாணவர்கள் எதிரானது. நீட் எக்ஸாம் படிக்கணும்னா அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சொல்லி டியூட்டோரியல்ல போய் காசு கொடுத்து படிக்கணும். எத்தனை பேருக்கு காசு இருக்குது? கிராமத்துல இப்போ கிராமத்து மாணவர்களுக்கு கம்ப்ளீட்டா முழுமையான எதிரான ஒரு செயல் நீட். இது நான் கடுமையான எதிர்த்த நான் நாடாளுமன்ற